Hi, hello, welcome to my channel, all your YouTube brothers. ரொம்ப நாள் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்து வீடியோ போட்டு இப்போ புதுசாக ஒரு ரெசிபி பண்ணலாங்கிறக்காக ப்ரௌன் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லா அழகான சூப்பரான பெரிய பெரிய பாருங்கள், சூப்பராக இருக்கா? இதை வச்சு நம்ம ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அப்படியே பாருங்கள், சூப்பரான நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌன் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ண போகிறோம். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை பிடிச்சி இது இழுத்துடலாம். இது தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா கத்தி வச்சு இங்கே கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கடல முத்து தொளிச்சு எடுக்கிற மாதிரி அப்படி தொளிச்சு இது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்கிறது நம்ம தனியாக எடுத்துடலாம். அது நமக்கு வேண்டியதில்லை. உள்ளுக்குள்ள வரும் முக்கியமான இந்த நரம்பு இருக்கும். இதை நம்ம அழுங்காமல் எடுத்துடலாம். அதுக்காக இந்த பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். இந்த நரம்பும் நம்ம எடுக்க வேண்டியது வரும். எடுத்து ஓகே பாருங்க, நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். கவசம் போட்ட தனி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவிக்கு தேவையான வெங்காயம், உருளைக்கிழங்கு நம்ம கரெக்டாக தொளிச்சு வச்சுருக்கோம். பாருங்கள், உருளைக்கிழங்கு பாருங்கள், 2 உருளைக்கிழங்கு போதும். ஒரு 8 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். இது நம்ம கிரேவிக்கு தேவையானது ப்ரௌன் ஃபிஷ்ஷுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ்ஷு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், ப்ரௌன் ஃபிஷ் இப்போ ரெடி. க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. மேல் தோழி எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி வச்சுக்கோம். அடுத்து இது நம்ம ஒரு கழுவுனா வேலை முடிஞ்சுங்க. கிரேவியில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நெத்திலி மீன் க்ளீன் பண்ண போகிறோம். இதில் சிலம்புகள்லாம் இல்லாதனால ஈஸியாக எடுத்துக்கலாம். வாழை கிள்ளிடலாம். தலை கிள்ளி எடுக்கும்போதே அது வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக க்ளீன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அந்த தொழு மீனை க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஓகே, ஜஸ்ட்டு இது சமையல் பண்ணுறது தான் நமக்கு வேலை. பொட்டாட்டோ கட் பண்ணியாச்சு. பெரிய வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ரெடி. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவலாம். இதெல்லாம் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு எல்லாமே போயிடலாம். ரெடி. சும்மா அப்படியே என்ன மசாலா போட்டிருக்கோம்? அது மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. ஓகே, இதில் வந்து நம்ம நெத்திலி மீன் போட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 10 மினிட் வைக்கலாம். சரி, ஒரு 1/2 hour வச்சுக்கலாம். ஹோம்மேடு மசாலா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். துணி மீன் எடுக்க வேண்டியது அவனுக்குள்ளே போட்டு
மசாலா கொஞ்சம் அதிகமாகிருச்சோ என்ன மாதிரி தோணும். இது ஓகே பாய்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மசாலா எல்லாம் ரெடியாகி நம்ம மேல் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கு. இது இங்கே இருக்கட்டும், 1/2 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்து நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. பாருங்கள், தீ எப்படி குளிந்து விட்டு எரியுது பாருங்கள். ஓகே, நம்ம சட்டி வைக்கலாம். கடாயை வந்து உள்ளே வச்சுட்டேன். உள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க பாய், அந்த தண்ணி வந்து இதாகும். நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். ஓகே, நல்லா தேங்காய் ஆயில் ஊற்றியாச்சு. திளச்ச எண்ணெயிலேக்கு நம்ம வெங்காயத்தை போடலாம். நல்லா மிளகி வச்ச வெங்காயம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகும் வரைக்கும் காத்தடிக்குதுல்ல. இதுலேக்கு வந்து பொட்டத்தை கட் பண்ணி வச்சு பொட்டத்தை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு தேவையும் இல்லை, கிரேவி வந்து திக்காக இருக்கிறதுக்காக ஒரு வெரைட்டியாக இருக்கட்டும் மேலே நம்ம பொட்டாட்டோ கட் பண்ணி போட்டுருக்கோம். கறி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நமக்கு. உப்பு போடணுமல்ல, போட்டுக்கணும் வேறு. அழகாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயமும் பொட்டாட்டோவும் நல்லா வணங்கிருக்கு. இதுக்கு கட் பண்ணி வச்ச தக்காளி, 4 தக்காளி மூணும் சேர்த்து நல்லா சமையல் நல்லா 6 பச்சை மிளகா, நல்லா காந்தாரி மிளகா, நல்லா காந்தாரி பாருங்க, கெட்டு மிளகு 2 கிழிச்சு உள்ள போட்டோம். இதில் கொஞ்சம் தண்ணி, இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும், கருகிடும். கருகாமல் இருக்கிறதுக்காக காயெல்லாம் வேகணுமல்ல. இப்படி நீ எவ்வளோ நேரம் நெக்ஸ்ட்டு மல்லிப்பூ,
மஞ்சத்தூள் 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 ஊருக்கு தான் சமைச்சு பண்ணிட்டுருக்கோம். ஓகே, மங்களகரமாக மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்த காரசாரமாக சில்லி பவுடரு, மிளகாத்தூள். என்ன கலர் பாருங்க, இது காஷ்மீரி சில்லியா? காஷ்மீர் அங்கே இல்லையா? தமிழ்நாடு. காஷ்மீரில் போக முடியல, அதனால் நாட்டு மிளகாத்தூள். கலர் கொடுத்தலாம், இது கலர் மட்டும்தான் இருக்கும், காரம் இருக்காது. ஒரு சில தண்ணியும் கொடுங்க. இது தண்ணி பத்தலை, கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொடுக்கலாம். தண்ணி இன்னும் ஊற்றணும். மல்லித்தூள் எல்லாமே வந்து இந்த தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் 3 அளவுக்கு போடணும். பெருசாக தான் கட் பண்ணி கொடுங்க. கட்டிங் அவசரம் சரியில்லை. தீயை கொஞ்சம் நல்லா பற்ற வச்சாங்க. தீ இல்லை, நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம், தீயும் பார்க்கணும். மெயினாக தீ வேணும். ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், தீ விட்டு போச்சு. வாங்க, நம்ம குழம்பு பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டேன். உப்பு எப்படி இருக்கு? கம்மி இருக்குது, போட்டுக்கலாம். டேஸ்ட்டு கம்மி டேஸ்ட். இப்போ நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டோம். இப்போ மறுக்கையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் போட வேண்டியது இல்லையா? போடணும். மீன் போட்டதுக்கப்புறம் போட்டு ஹோல்ஸ் உள்ள கொட்டினதுக்கப்புறம் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். தண்ணி சுண்டனா தான் நமக்கு போட முடியும். நம்ம இறால் மீன் டைமா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டேன். போய் அடிக்காம தீயை நல்லா எரிவிடு. முட்டை எடுத்துக்கலாம். எனக்கு 10 நிமிஷம். இது ஒரு வகையை பண்ணுது, நல்லா குழம்பு வர துண்டியாச்சு. குட்டீஸுங்க நிறைய விளையாடுறாங்க நம்ம ஏரியாவில். இது ஒரு 2 நிமிஷம் கூட வேக வச்சா போடுங்க. நம்ம போவோம், நல்லா சுருண்டுருச்சு பாருங்க, அட்டை சுருக்க மாதிரி. என்னடா அது? இது நம்ம குழம்புலேயே கட் பண்ணி வச்சா கொரியாண்டர் லீஃப், மல்லித்தலை. அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி தூவணும், பார்த்துக்கோங்க. புகை அடிக்குது. ஓகே, இனி ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். அடுத்த நம்ம நெத்தாலி மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு உண்டான கடாய் வச்சாச்சு. நல்லா ஆயில் ஊற்றுறோம். ஆயில் கொதிக்கணுமல்ல? சரி, இன்னும் ஒரு 2 மினிட் விட்டுலாம், ஆயில் கொதிக்கட்டும்.
டேய் ஒரு குண்டா குடுறா இதெல்லாம் மீன் வர நல்ல பக்கத்தில் கொண்டு போகிறோம் கிடைக்கக்கூடாது. காக்கிலோ மீன் தான் கிடக்குது. காலி ஆயிடுச்சு. மார்க்கெட்லேயே மீன் இல்லை. இன்னைக்கு ரொம்ப லைட் இருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த செகண்ட் ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு எடுத்தாச்சு. எடுக்கிற மீன் எடுக்கலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஆயிடுச்சு. இதை நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு கலரை பார்க்கும்போதே நான் லட்சி ஊருதே. வா, மசாலா தனியாக பிரிஞ்சிருச்சு. ஆனால் மீன் பக்கோடா சொல்லுவாங்கல்ல, இதுக்கு பேர் மீன் பக்கோடான்னு கூட வச்சுக்கலாம். எல்லாரும் போட்டால் அப்படியே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நெத்திலி மீன் ஃப்ரை செமையாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பாருங்கள், ப்ரௌன் ஃபிஷ்ஷோட கறி, நெத்திலி மீனுடைய ஃப்ரை, ஒரு ரெசிபி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு, முட்டை, பார்த்துட்டு சாட் பாட்டு, நாளைக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். அதேமாரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம்.